இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 நாள் முன்னாடி 28 ஜூலை போட்டிருக்கிறாங்க. அதில் இந்த விவரங்களை நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வழக்கில் அவங்க குறிப்பிடுற 2-3 விஷயங்கள் உண்மையாகவே ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸான எஃப்ஐஆராக பார்க்கலாம். இடி வந்து ஒரு 40 புகாரின் மீது எஃப்ஐஆரின் மீது ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க, ரைடு போகிறாங்க. அந்த 40 எஃப்ஐஆர் 40 புகாரும் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஏடிஎம்கே காலகட்டத்தில் டாஸ்மார்க்கில் நடந்த பிரச்சனைகள் இங்கே ஆய்வு செய்யும்போது அப்போது செந்தில் பாலாஜி, அவங்க சகோதரர், அதே போல் டாஸ்மார்க்கோட எம்டி, இது போன்ற பல தகவல்கள் திரட்டப்படுது. பாக்ஸ் டெண்டர்னால் இப்போ நீங்களும் இந்த உங்களோட நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேரும் போட்டி போட்டாங்கன்னா நான் ஒரு படிவம் தரணும். இது மாதிரி இந்த டெண்டர் படிவம் கொடுத்தா நீங்கள் அதில் அப்ளை பண்ணி விவரங்களை அப்ளை பண்ணி எனக்கு போடுங்க. அரசு நான் என்ன பண்ணுவேன், இந்த விவரங்களை பார்த்துட்டு யாருக்கு பொருத்தமாக இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இந்த படிவம் கொடுக்கணும்ல, இந்த இடத்துல நான் ரோல் ப்ளே பண்ணுவேன். என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு படிவம் தருவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், படிவமே தரமாட்டேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தகுதியே இருந்தாலும் டெண்டரில் பங்கெடுக்க முடியாது. இப்போ அந்த இடியோட அறிக்கையில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சில டிடிக்கள் மோசடியாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. பார் அலாட்மெண்ட், பார் யாருக்கு கொடுக்கணுன்றதில் ஒரு சம வாய்ப்போ சம போட்டியோ இல்லை. இவங்க யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார் கிடைக்கிற வழியில் இருக்குது. ஆளுங்க அவர்கள் நினச்சிருந்தார் அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி செஞ்சுருக்கலாம், இல்லை அமைச்சர் நினச்சிருந்தாருன்னா செந்தில் பாலாஜி நினச்சா செஞ்சுருக்கலாம். இப்போ இது நடக்கவே இல்லை. டிவிகே அரசு இடி இன்வெஸ்டிகேட் தொடரணும். நீங்கள் அதுக்கு தடைக்கு போயிருக்கிறத வாபஸ் வாங்க வேண்டிய முதல் வேலை இருக்குது. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அப்புறம் விசாகன் ஐஏஎஸ். இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் டிவிகே அரசுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் என்ன, இப்போ இருக்கிற த்ரெட் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. டோட்டோட கமிஷனராக விசாகன் ஐஏஎஸ் தான் இருக்கிறார். ராமதுரை முருகன் சீனியர் ரீஜனல் மேனேஜர் சென்னை, அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் ரீஜனல் மேனேஜர் டாஸ்மார்க் சென்னை, பாஸ்கர் பர்சனல் அசிஸ்டன்ட், செந்தில் பாலாஜியுடைய தனி செக்ரட்டரி ரதீஷ், முக்கியமாக இவர் தான் ரோல் ப்ளே பண்ணதாக சொல்கிறாங்க. அவர் டிஎம்கே கவர்மெண்ட் முதல் ஃபேமிலி, டிஎம்கேவுடைய முதல் ஃபேமிலி. இவர் உதய் க்ளோஸ் எய்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக், மூலனூர் கார்த்திக்னு சொல்கிறாங்க. அவர் மீது இந்த எஃப்ஐஆர் பதிவு. இது அப்போ நீங்கள் முன்கூட்டியே நீ ஒரு 4 டெண்டர் எடுத்துக்க, நான் ஒரு 4 டெண்டர் எடுத்துக்கிறேன், அவருக்கு ஒரு 5 டெண்டர் கொடுத்துப்போம். நீ ஒரு 4 டெண்டர் எடுத்துக்கோங்க, அவருக்கு ஒரு 4 டெண்டர் எடுத்துப்போம், நாம் ஒரு 4 டெண்டர் எடுத்துப்போம், நாங்களே ஒரு ரேட்டு செட் பண்ணிப்போம் அப்படின்ற காட்டலும் இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போரை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சுற்றி தான் வந்து தமிழ்நாடு அரசியலே இப்போ இயங்கிட்டு இருக்கிறதா தெரியல. நாளுக்கு நாள் ஒரு வழக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வேற வழக்காக இருக்கும், இன்னைக்கு வந்து அந்த குதிரை பேர வழக்கு. நீங்கள் ஏற்கனவே இப்போ கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக் பண்ண இப்போ இந்த டாஸ்மாக் வழக்கில் வந்து அவர் மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த வழக்குக்கு பின்னாடி என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 நாள் முன்னாடி 28 ஜூலை போட்டிருக்கிறாங்க. அதில் இந்த விவரங்களை நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வழக்கில் அவங்க குறிப்பிடுற 2-3 விஷயங்கள் உண்மையாகவே ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸான எஃப்ஐஆராக பார்க்கலாம். ஒன்று வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு எஸ்எல்பி நம்பர் குறிப்பிடுறாங்க. அந்த வழக்கில் 2 கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க. யார் ஃபைல் பண்ணுறாங்கன்னா இடி ஃபைல் பண்ணுறாங்க, அமலாக்கத்துறை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த அமலாக்கத்துறையுடைய இடி ரெக்கார்டை எடுத்து சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரின்னு விசாகன் ஐஏஎஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் மீண்டும் வரதுனால சீஃப் செக்ரட்டரியே அதை அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கவுண்டர் அஃபிடவிட் இட்ஸ் அ மேட்டர். ஏன் இந்த கவுண்டர் அஃபிடவிட் வருது அப்படின்னா, போன வருஷம் 2025 மார்ச் காலகட்டத்தில் இடி வந்து ஒரு 40 புகாரின் மீது எஃப்ஐஆரின் மீது ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க, ரைடு போகிறாங்க. அந்த 40 எஃப்ஐஆர் 40 புகாரும் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஏடிஎம்கே காலகட்டத்தில் டாஸ்மார்க்கில் நடந்த பிரச்சனைகள் 16லேருந்து 21, 22 அந்த காலகட்டம் வரைக்குமான 21 ஏழு அந்த மாதிரி கொஞ்சம் பீரியடில் நடந்த புகாரின் மீது விசாரிக்க தான் போகிறாங்க. ஒரு 40 எஃப்ஐஆரை சேர்த்து இவங்க ஆய்வு செய்யும்போது அப்போது செந்தில் பாலாஜி, அவங்க சகோதரர், அதே போல் டாஸ்மார்க்கோட எம்டி, இது போன்ற பல தகவல்கள் திரட்டப்படுது.
இந்த தகவல்களை திரட்ட உடனே 13/3/2025 இடி வந்து ஒரு 2 பக்க அறிக்கை கொடுக்குறாங்க. நாங்கள் இது போல் ஆய்வு செஞ்சதில் சர்ச் பண்ணதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வி ஆர் டேக்கன் ஓவர், மற்ற அதே போல் விவரங்கள் கூடுதலாக கிடச்சிருக்கு. அதோட சாராம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஒப்பந்தங்கள், டிரான்ஸ்போர்ட் டெண்டர் ஒப்பந்தங்களில் முறைகேடு நடந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் டெண்டர் அது என்ன விஷயம்? அதாவது இப்போது உற்பத்தி ஆலை இருக்குது, மதுபானம் உற்பத்தி ஆலை இருக்குது. உற்பத்தி ஆலையிலேருந்து குடோனுக்கு கொண்டு வரணும், குடோனில் இருந்து லோக்கலில் அந்தந்த கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் போக்குவரத்து இருக்கு இல்லையா, இதுதான் டாஸ்மார்க்கில் டிரான்ஸ்போர்ட் டெண்டர். ஓகே. இந்த டெண்டர் முறையீடு நம்ம ஏற்கனவே ஒரு 1000 கோடி ரூபா பட்ஜெட் வேல்யூ அது. அதில் டெண்டர் போடும்போதே பாக்ஸ் டெண்டராக போட முயற்சி பண்ணாங்க. நம்ம அதை ஆதாரங்களோட வெளியிட்டு அது டெண்டராக மாற்றப்பட்டுச்சு. பாக்ஸ் டெண்டர்னா அதுக்குள்ளே என்ன விஷயம் சார்? பாக்ஸ் டெண்டர்னால் இப்போ நீங்களும் இன்னும் உங்களோட நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேரும் போட்டி போட்டாங்கன்னா நான் ஒரு படிவம் தரணும். இந்த மாதிரி இந்த டெண்டர் படிவம் கொடுத்தா நீங்கள் அதில் அப்ளை பண்ணி விவரங்களை அப்ளை பண்ணி எனக்கு போடுவீங்க. அரசு நான் என்ன பண்ணுவேன், இந்த விவரங்களை பார்த்துட்டு யாருக்கு பொருத்தமாக இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இந்த படிவம் கொடுக்கணும்ல, இந்த இடத்துல நான் ரோல் ப்ளே பண்ணுவேன். என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு படிவம் தருவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், படிவமே தரமாட்டேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தகுதியே இருந்தாலும் டெண்டரில் பங்கெடுக்க முடியாது. இன்னொன்று என்ன பண்ண முடியும், ஒரு அமைச்சர் நினச்சா, ஒரு செக்ரட்டரி நினச்சா இவருக்கு படிவம் கொடுக்காதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ படிவம் யாருக்கு கொடுக்கப்படுது, அப்போ சம வாய்ப்பு கிடைக்காது. அப்போ யார் ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க, யார் கூட கொடுத்துருக்காங்கன்ற விவரங்களே வெளில தெரியாது. இன்னொரு பக்கம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டெண்டர் டாக்குமெண்ட்டை முழுசாக கொடுப்பேன் டெண்டர் கமிட்டி. ஃபார்மாலிட்டி பண்ணாதவங்கள என்ன பண்ணுவேன், ஒரு 4 பேப்பரை உருவிட்டு இவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ என்ன, ஒரு பேசிக்காக டெண்டர் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது போல் நிறைய அங்கே கிரே ஏரியாவில் நடக்கும். ஃபேர்பிளே இல்லை அது. இதை தடுக்கிறதுக்காக தான் டெண்டரை கொண்டு வாங்கன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போது பெரிய அளவில் ப்ரெஷர் பண்ணோம். ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது ப்ரெஷர் பண்ணோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதை கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு பிறகு கூட டாஸ்மார்க்கில் அந்த டெண்டர் அறிவிக்கப்படலை. அப்போ அந்த டெண்டர் கொண்டு வர வச்சோம். அப்போ டெண்டர் அறிவிக்கப்பட்டது. அதில் இப்போது விவரங்கள் இருக்குது. அப்போ நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், இந்த டெண்டர் எப்படிலாம் காட்டல் ஃபார்மேஷன் நடக்குது, எப்படிலாம் முறைகேடுகள் நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த இடியோட அறிக்கையில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, சில டிடிக்கள் மோசடியாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். 2வது வந்து பார் அலாட்மெண்ட், பார் யாருக்கு கொடுக்கணுன்றதுல ஒரு சம வாய்ப்போ சம போட்டியோ இல்லை, இவங்க யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார் கிடைக்கிற வழியில் இருக்குது. 3வதாக வந்து அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன், ஒரு வெளியில் இருக்கக்கூடிய நபர் இதில் உள்ளார வந்து ரோல் ப்ளே பண்ணுறாரு. விசாகன் ஐஏஎஸே வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் சும்மா அப்படிலாம் சொல்லிலாம் கேட்க போகிறது கிடையாது, கூட்டுச்சதியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயே அதில் சொல்லியிருக்காங்க கூட்டுச்சதி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற 3 விவரங்களை வெளியிட்டுட்டு பாட்லிங் கம்பெனிஸ் இந்த ஓவர் இன்வாய்ஸிங் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போது இவ்வளவு மதுபானம் வேணும் அப்படின்னா ஆர்டர் போடுறாங்கன்னு, அரசு ஆர்டர் போடுதுன்னு வச்சுக்கோங்க, 100 பாட்டில் வேணும்னு ஆர்டர் போடுதுன்னா அவங்க கொள்முதல் பண்ணது 50 பாட்டில் கொள்முதல் பண்ணுவாங்க. 50 பாட்டில் கொள்முதல் பண்ணுறதே இல்லை. 100 பாட்டிலுக்கு இங்கே இன்வாய்ஸ் வரும். 100 பாட்டிலுக்கு நம்ம பே பண்ணணும், அரசு பே பண்ணணும். புரியுது. அப்போது இந்த பாட்டிலிங்கில் இது மாதிரி போகஸான இன்வாய்ஸஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுமே அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருக்குன்றத அவங்க இடியே அறிக்கையை கொடுக்குறாங்க. நாம் அப்போ என்ன கேட்டோம்னா, இந்த இடி அறிக்கையை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நியாயமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு அமைச்சர் எப்பா இடியே வந்து இவ்வளோ விவரங்கள் கொடுக்குறாங்க, அது ஏடிஎம்கே காலகட்டத்தில் நடந்தது, அதை கண்டுபிடிக்க போய் டிஎம்கே நடந்ததும் தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரிப்பா 2 காலகட்டத்திற்கு நீங்கள் ஒரு விசாரணை பண்ணுங்க, ஒரு எஃப்ஐஆரை போடுங்க, வெளிப்படையாக தெரியட்டுமே. அப்போவே செந்தில் பாலாஜி இப்போ சொல்கிறாருல, நான் மடியில் கனம் இல்லை அப்படின்றது அப்போவே செஞ்சுருக்க வேண்டிய. இவ்வளோ விவரங்கள் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த விவரங்களை நீங்கள் புறக்கணிச்சிருக்கீங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு போய் இதுக்கு ஸ்டே கேட்குறாங்க. இடி வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த ஸ்டே இருக்குது, இன்னமும் வந்து அங்கே ஸ்டேல இருக்குது. அந்த இடியோடைய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாதுன்னு மேல்முறையீடுக்கு ஏன் அரசு போகணும்? கரெக்ட். ஒரு அமைச்சர் அவர் துறைக்கு கீழே நடக்குது, இடி வந்து வர்றாங்க. அப்போ ஒரு மாநில அரசாக என்ன பண்ணியிருக்கணும், இப்போ ஒன்றும் அமைச்சர் நீயே போய் இது என்னன்னு பாரு, துறை நீதே நடவடிக்கை எடு. ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருந்தாருன்னா அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி செஞ்சுருக்கலாம், இல்லை அமைச்சர் நினச்சிருந்தாருன்னா செந்தில் பாலாஜி நினச்சா செஞ்சுருக்கலாம். இப்போ இது நடக்கவே இல்லை. இப்போ இந்த கவர்மெண்ட்டு, டிவிகே கவர்மெண்ட் விஜய் தலைமையிலான தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு இந்த இடியோட இப்போ மேல்முறையீட்டில் அந்த ஸ்டேயில் தான் இருக்குது. ஏன் அரசு போகுதுன்னு நமக்கு இந்திய வரைக்கும் கேள்வி. அரசு அதை வாபஸ் வாங்குன்றோம். ஸ்டேக்கு ஏன் நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்க, வாபஸ் வாங்குங்க
அப்படின்னு நம்ம இப்போ கேட்குறோம். டிவிகே அரசு முதல் வேலையாக இந்த இடி இன்வெஸ்டிகேஷனை வித்ட்ரா பண்ணணும். இட் மீன்ஸ் இடி இன்வெஸ்டிகேட் தொடரணும், கண்டினியூ பண்ணணும். தொடரணும். நீங்கள் அதுக்கு தடைக்கு போயிருக்கிறத வாபஸ் வாங்க வேண்டிய வேலை முதல் வேலை இருக்குது. இப்போ இந்த எஃப்ஐஆரில் ஒரு 2-3 விஷயங்கள் குறிப்பாக சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர் நம்பர் 5 அவுட் ஆஃப் 26 ஒரு 7 பேர் மீது போட்டிருக்கிறதா. யார் சார் அந்த 7 பேர்? வி செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அப்புறம் விசாகன் ஐஏஎஸ். இன்னைக்கு வந்து சொல்லப்போனால் டிவிகே அரசுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் என்ன, இப்போ இருக்கிற த்ரெட் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. டோட்டோட கமிஷனராக விசாகன் ஐஏஎஸ் தான் இருக்குது. ரைட்டு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் விசாகன் ஐஏஎஸ் தான் மதுபான துறையிலையும் இருந்தார், டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் இருக்கிறார். ஆமாம், டாஸ்மாக் டைரக்டர். டாஸ்மார்க் எல்லாத்தையும் அதே தான் சுற்றி வர்றாரு. அப்போது இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஏடிஎம்கே காலகட்டத்தில் மிடாஸ் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிடாஸ் சசிகலா அண்ட் ஃபேமிலிஸோ அவங்களோடது, யாரோட ஆட்சி காலம் இருக்கோ அவங்களுடைய மதுபான உற்பத்தி ஆலைகள்லேருந்து வாங்குறது அதிகமாக இருந்தது. அப்போ இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொன்னது, மிடாஸ் தான் நிறைய வருதுன்னாங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதே எஸ்என்ஜே, காலு, அக்காடு, டிஎம்கே ஆட்களுடைய மதுபான உற்பத்தி ஆலைகளே தான் வந்து ஆட்சி மாறினதுக்கு பிறகு ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்ட நிறுவனம் வேணால் மாறி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ விசாகன் ஐஏஎஸ் மேலே இருக்குது. அப்புறம் ராமதுரை முருகன் சீனியர் ரீஜனல் மேனேஜர் சென்னை. அப்புறம் பன்னீர்செல்வம் அவர் ரீஜனல் மேனேஜர் டாஸ்மார்க் சென்னை. பாஸ்கர் பர்சனல் அசிஸ்டன்ட். செந்தில் பாலாஜியுடைய தனி செக்ரட்டரி ரதீஷ், முக்கியமாக இவர் தான் ரோல் ப்ளே பண்ணதா சொல்கிறாங்க. அவர் டிஎம்கே கவர்மெண்ட் முதல் ஃபேமிலி, டிஎம்கேவுடைய முதல் ஃபேமிலி. இவர் உதயநிதியோட க்ளோஸ் எய்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக், மூலனூர் கார்த்திக்னு சொல்கிறாங்க, அவர் மீது இந்த எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு. இது மட்டுமே இல்லாமல் இந்த மதுபான உற்பத்தி ஆலைகள், அந்த பாட்லிங் கம்பெனி மீது இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா 45 டெண்டரில் இவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் கொடுக்கறதுல காட்டல் நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு 9 டிடிஸ், ஒரு 15 டிடி வந்து சன் டிரான்ஸ்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த டெண்டர்லாம் எவ்வளோ மதிப்பு சார்? இதெல்லாம் குறைந்தபட்சம் எல்லாமே சேர்த்து ஒரு 100 கோடி ரூபா ஒரு மாவட்டத்துக்கு ரொட்டேட் ஆகும். அந்தளவுக்கு இப்போ எக்ஸாக்ட் ஃபிகர் இதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 பகுதிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து வேறு எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது சன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற 16 நிறுவனம் வந்து 16 டாஸ்மார்க்கில் கலந்துக்கிறாங்க, ஒப்பந்தத்தில் கலந்துக்கிறாங்க. டெபாசிட்டுக்கு டிடி கொடுக்குறாங்க, அவங்க எடுக்கப்பட்ட டிடி. ஆனால் இந்த டிடியில் வந்து சன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சில டெண்டர்கள் தான் கிடைக்கிது. அவங்க டிடி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டிடியை யாருக்கு ஃபெச் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, A1 டிராவல்ஸ் அண்ட் ஸ்பீட் பார்சல் சர்வீஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாஜிஸ்டிக், சூர்யா கார்கோ லிமிடெட், டரேனா லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட். அதாவது இப்போ நீங்கள் 16 டெண்டரில் கலந்துக்கணும்னு எனக்கு நீங்கள் டிடி கொடுக்குறீங்க, நீங்கள் டெண்டரோட டாக்குமெண்ட்டோட சேர்த்து டிடியும் எனக்கு கொடுப்பீங்க, நான் அதை பார்த்துட்டு தான் டெண்டர் கொடுப்பேன். இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் கொடுத்த டிடியை இன்னொருத்துக்கு நான் ஃபெச் பண்ணிவிட்டு அவருக்கு டெண்டர் அலாட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஒன்று அவர்கிட்டேருந்து நான் டிடி வாங்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? டெண்டர் ரிஜெக்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பணும். இன்னொரு பக்கம் உங்களோட பினாமியாக இருந்தால் தான் பரவாயில்லைங்க, எனக்கு தெரிஞ்சவதான் நீங்கள் இந்த டிடியை வச்சுக்கோங்க, அவர் என்ன டிடி தானே சப்மிட் பண்ணலை, இந்த டிடியை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா, இப்போ இது வந்து கிளியராக பினாமி நிறுவனம் அங்கே இருக்குன்றது தெரிய வருது, கிளியராக தெரிய வருது. அப்போ நீங்கள் முன்கூட்டியே நீ ஒரு 4 டெண்டர் எடுத்துக்க, நான் ஒரு 4 டெண்டர் எடுத்துக்கிறேன், அவருக்கு ஒரு 5 டெண்டர் கொடுத்துப்போம், நீ ஒரு 4 டெண்டர் எடுத்துக்கோங்க, அவருக்கு ஒரு 4 டெண்டர் எடுத்துப்போம், நாம் ஒரு 4 டெண்டர் எடுத்துப்போம், நாங்களே ஒரு ரேட்டு செட் பண்ணிப்போம் அப்படின்ற காட்டலும் இதில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பினாமி அவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா சட்ட விதி என்ன சொல்லுது, நீங்கள் டெண்டர் வர்றீங்க அப்படின்னா அதுக்கான டிடி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, இல்லைன்னா என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஏன் ரிஜெக்ட் பண்ணல? அப்போ அந்த ரீஜனல் மேனேஜர் எம்டி என்ன பண்ணுறாரு, விசாகன் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துருக்கணும். டிடி என்ன பண்ணாரு, அதில் சீனியர் டைரக்டர் இருக்காங்களே, இவங்களோட வேலை என்ன, டெண்டரோட கமிட்டியோட வேலை என்ன, டெண்டர் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது. அப்போது டாப் டு டவுன் வரைக்கும் இந்த காட்டலில், இந்த ஒப்பந்தத்தில் முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்கன்றது நமக்கு கிளியராக தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த போகஸ் இன்வாய்ஸ், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் பாட்லிங் நிறுவனங்களில் இடி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. த ஃபண்ட்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் கிக் பேக்ஸ். அதாவது அரசு வந்து ஒரு பணம் கொடுக்குதோ, அரசுக்கு வர வேண்டிய பணமும் இருக்குது, இவங்களுக்கான கமிஷன்ஸை எடுத்துகிட்டு பே பண்ணுறாங்க. 2022-23 பே பண்ணதை காட்டிலும் 23-24 கம்மியாக பே பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இவங்களுக்கு கிக் பேக்ஸ் கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் ஃபண்டு கொடுக்குறாங்க, கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத
எக்ஸ்பிளைன் பண்ணி இடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்லேயும் அதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. இதனால அரசு கஜானாக்கும் பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்கு சார். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது அரசோடைய கஜானாவுக்கு ஒரு பக்கம் இழப்பு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் வந்து 2021 ஆகஸ்ட்டில் நினைக்கிறேன், செப்டம்பர் நினைக்கிறேன், வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதில் அவர் என்ன சொல்கிறோன்னா, டாஸ்மார்க்கில் ஓவர் லீக்கேஜ் இருக்குது, எங்களால் அதை அரெஸ்டே பண்ண முடியலை, இங்கே என்ன ப்ரொடக்ஷன் ஆகுதோ 45,000 கோடி நமக்கு வருதுன்னா, அவர் சொன்னதோடைய ஊகை எப்படி இருக்குன்னா, ஊமை எப்படி இருக்குன்னா, 45,000 கோடி அரசுக்கு வருமானம் வருதுன்னா இன்னொரு 45,000 கோடி வெளியில் போகுதுன்றார், பாதிக்கு பாதி வெளில போகுதுன்றார். இங்கே என்ன வருதோ அப்படியே வெளியே போகுது, அதே தொகை வெளியில் போகுது. அப்படின்னா நீங்கள் 45,000 கோடி உள்ளார வருது, இன்னொரு 45,000 கோடி வெளியில் போகுது. யாருக்கு போகுது? அது ஒரு சின்ன வீடியோ ஆடியோ லீக்கேஜ் கூட அவர் பேரில் தான் கிளைம் பண்ணப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மையோ. ஆனால் அவர் சொல்லும்போது இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இதை விசாரணை மேற்கொண்டிருக்கணுமா இல்லையா? டீப் ஃபேக்குன்ட்டு அவரே ஒரு விளக்கம் தவிர அது ஒரு பக்கம் விடுங்க. பட் வேல்யூ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு மதுபான உற்பத்தி ஆலையிலேருந்து 500 பாட்டில் உற்பத்தி ஆகுதுன்னா, இவர் பார்கோடெலாம் அறிவித்தார் விசாகன். நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஜென்யூனாக டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா பாட்டிலையும் கொடுக்குறோம். இங்கேருந்து வெளியில் வர்றது 500 பாட்டில், கணக்கில் 250 பாட்டில், ஆனால் அங்கே சேல் ஆகுறது 500 பாட்டில், மீதி 250 பாட்டில் இங்கே வருது. 250 பாட்டில் யாரும் கணக்கே வரல. இந்த கேள்வி தான் நமக்கு இருந்தது. அதே போல் திரும்ப பாட்டில்களை பெறப்பட்டதில்ல, அந்த எத்தனை முறை பயன்படுத்தினாங்கன்னே தெரியாது. நாங்கள் புதிதாக 2 முறை 3 முறை தான் பயன்படுத்தினோம், திரும்ப நீங்கள் கொள்முதல் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பழைய பாட்டில்களை திரும்ப எத்தனை முறை பயன்படுத்துகிறாங்கன்னே அது கண்டுபிடிக்க முடியாது. அது கணக்கே வரலையா சார்? வரவே இல்லை. இப்போ இதுதான் அங்கே சொல்கிறாங்க, உண்மையாக கொள்முதல் பண்ணதுக்கும் பைபேக்கில் வாங்கி கணக்கு காமிச்சதுக்குமாக இங்கே ஓவர் இன்வாய்ஸ் இருக்குது, தவறான போகஸ் இன்வாய்ஸஸ் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் பாட்லிங்க்கு அதை நிரூபிக்கவே முடியாது. அதில் வந்து அது வாஷ் பண்ணாலே தெரிஞ்சுதான் தெரியும். அதே போல் இவங்க எவ்வளவு பாட்டில்கள் உண்மையாகவே கொள்முதல் பண்ணாங்க, இந்த அக்கௌண்ட்ஸில் நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு அப்போவே கண்டுபிடிச்சாங்க. அதில் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இப்போ அதில் தான் ஸ்டேக்கு போகிறாங்க. இப்போ அதில் அரசு ஏன் போக வேண்டியது இருக்குது? இப்போ உன்னுடைய டாஸ்மார்க்கில் போகஸ் இன்வாய்ஸ் கொடுத்து பணம் கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்வாய்ஸை வெரிஃபை பண்ண வேண்டியது உங்களோட வேலை, பொறுப்பு. நீங்கள் ஏன் இது வேடிக்கை பார்க்காம அங்கே போய் மேல்முறையீடுக்கு போய் அவங்களுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு போகிறீங்க? அவங்களே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல சார்? ஆமாம், இதில் அந்த நிறுவனங்கள்லாம் குறிப்பிட்றாங்க. எஸ்என்ஜே, கால்ஸ், அக்காடு யாருக்குன்னு நமக்கு தெரியும், இவரோடது ஜெகத் ரட்சகன். கால்ஸ், எஸ்என்ஜே இதெல்லாம் வந்து கருணாநிதி அண்ட் ஃபேமிலியோட அவங்களோட பிஸ்னஸ் மேன்ஸ் தான் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய எஸ்ஏஐஎஃப்எல், சிவானி டிஸ்டிலரி, இது எல்லாமே வந்து ஏதோ பிஸ்னஸ்மேன், இவங்க எல்லாமே க்ளோஸ்லி அசோசியேட் சப்போர்ட்டர்ஸ் டிஎம்கேன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், ஜிஎல்ஆர் ஹோல்டிங், இவங்க எல்லாமே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தோட பெயரை போட்டு வெளியிடும்போது அந்த நிறுவனம் இது வரைக்கும் இடி மீது வழக்கு தொடுத்ததை நான் பார்க்கல. இந்த நிறுவனங்கள் தவறாக இருந்திருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நான் வழக்குக்கு போகிறேன், நீ என்னடா என் கம்பெனி மீது நீ எப்படி பண்ணலான்னு வந்து நீங்கள் கெடுக்குறீங்க, நான் உங்கள் மாதிரி வழக்கு போகிறேன்னு போயிருப்பாங்க. அப்போ இது எதுவுமே நடக்கலை. இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறதா பார்க்குறோம். இதுக்கப்புறம் இது அட்வான்ஸ்மெண்ட் எப்படி சார் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 மாதங்களில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். இது ஒரு ஆரம்பகட்ட ஆதாரம் தான். அதில் ஒரு 145 பக்கம் அந்த கவுண்டர் ஆஃப் எஃபிடவிட்டில் கிடச்ச 145 பக்கங்களை அட்டாச் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. 11 பிரிவின் கீழே வழக்குகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு எல்லா ஆதாரமே இருக்குன்றாங்க. அந்த இடி கொடுத்த ஆவணங்களே 145 பக்க ஆவணங்களே போதுமானதுன்றாங்க. இதுவே போதுமானதுன்றாங்க. ஏன்னா இது ஒரு பேசிக் இருக்கக்கூடிய விவரங்கள் நமக்கு தெரியுது. டிடி நம்பர் வரிசையாக இருக்குங்க, யார் எடுத்திருக்காங்கன்னே இருக்குது. பேங்க்கில் போனால் சொல்ல போகிறாங்க, இன்னொன்று அதிலே இருக்கும் இவர் தான் டிடி எடுத்துருக்கிறாருன்னு. முறைகேடாக மற்ற நிறுவனங்களுக்கு நீங்கள் எப்படி டிடி சப்மிட் பண்ண முடியும்? இதுவே ஃபோர்ஜரி. நீங்கள் டெண்டர் கமிட்டி இட் செல்ஃப் நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா, இவரோட டிடியை அவருக்கு ஃபெச் பண்ணி டெண்டர் கொடுக்குறீங்களா, நீங்கள் டெண்டர் விதிப்படி தவறு இல்லை. இப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைச்சர் வந்து அதுக்கு எப்படி, அவர் தான் பொறுப்பு. சரி, அவருடைய துறையில் இது முன்கூட்டியே தெரியலன்னு சொல்ல முடியாது. வேற கேஸை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வந்து ஒரு சைனிங் பர்சனுங்க, மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இதில் இடி முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க, போதுமான ஆவணங்கள் உங்கள்கிட்டயே இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஒரு தார்மீக பொறுப்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கே இருக்குது, ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்குது. அப்போ இவ்வளவு நாள் கழித்து இன்னொரு பக்கம் நீங்கள் முறையீடுக்கு போயிருக்கீங்க. அப்போது நீங்கள் இதில் வந்து செந்தில் பாலாஜி அக்கௌண்டபிளே கிடையாது, இது பொலிட்டிக்கல் கேஸு சொல்லவே முடியாதான். நம்ம இதில் குறிப்பாக இன்னொரு இடங்களில் பார் வந்து வித்தவுட் லைசன்ஸ் ரன் ஆகிருக்குன்றாங்க. 857 பார் வந்து அந்த ஜோனெல்லாம் ரன்னிங்கில் இருக்குது. 257க்கு வித்தவுட் ரெனிவலிங் லைசன்ஸ்.
லைசன்ஸ் ரெனியூவலே பண்ணாமல் நடந்திருக்குன்னா அந்த பணம் யாருக்கு போச்சு? 857 250க்கு மேற்பட்ட பார்கள் வந்து நீங்கள் வித்தவுட் லைசன்ஸு கடந்த ஆண்டுகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ ரெக்கார்டு சொல்லுது. சார் ரெனியூவல் எத்தனை வாட்டி சார் ஒரு வாட்டி? 1 இயர் எவ்ரி இயர் அவங்க வந்து ரெனியூவல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெனியூவல் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரெனியூவல் பண்ணும்போது அரசுடைய விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அரசுடைய பாட்டில்கள் எவ்வளோ விற்பனை ஆகுது, அங்கே எவ்வளவு நடக்குது, இது எல்லாமே அக்கௌண்டபிளாக ஓரளவுக்காவது வந்துக்கிட்டு இருந்தது. இந்த 280 பார்கள் வந்து வித்தவுட் லைசன்ஸ் 1 இயர் நடந்திருக்கு. அப்போ அங்கே எவ்வளவு சேல் ஆச்சு, இந்த ரெக்கார்டுகள்லாம் நிறைய அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விசாகன ஏஸ் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போது ஒரு 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 செக்டாரில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட பார்கள் நீங்கள் வித்தவுட் ரெனியூவலிங் லைசன்ஸ் நடந்திருக்குன்னா அப்புறம் அவர் எப்படி எம்டியாக இருந்திருப்பார், அவர் கொல்லிவுட் ஆகாமல் இருந்திருப்பார். இது அமைச்சருக்கே தெரியாமல் அது அவரோட மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் நடந்தது கூட தெரியாமல் இருக்க ஒரு அமைச்சராக இருக்க தகுதியே சொல்லலாம். அப்படி சொன்னார்னா எனக்கு இது தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னார்னா 1-2னா பரவாயில்லைங்க. வார் நடத்துறது யார் நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட இருக்கவங்க தான் பொலிட்டீஷியன் தான் பெரும்பாலும் நடத்துவாங்க. ஒன்று ஏடிஎம்கேல உள்ள ஆட்கள், டிஎம்கேல உள்ள ஆட்கள், சில பேர் பிஸ்னஸ் மேன்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பாரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பிரச்சனைகள் உள்ள இடமா தான் இருக்கும். ஏதோ சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கலை குளிக்கிற இடம், அது பணம் கொடுக்கிற இடம், பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பாலும் கனெக்டில் இருப்பாங்க. அப்போது ஒரு நியர்லி ஒரு 300 பார்ஸ் வந்து எனக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு ஒரு எம்டி சொல்கிறாரு, அமைச்சர் சொல்கிறாரு. அப்போது எப்படி இது சாத்தியம்? இப்போ நமக்கு என்னென்னா இதிலெல்லாம் எவ்வளவு சுரண்டப்பட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் முக்கியமாக சொல்ல வேண்டியது, டிஎம்கே கவர்மெண்ட்டை ரொம்ப பெத்த பெருமையாக பேசுகிறாங்க. 3000 கோடி 4000 கோடி வந்து அது ஈவன் ஏடிஎம்கே கூட எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி இருந்த வருமானம் இன்னைக்கு 45,000 கோடி கொண்டு வந்திருக்குன்னா குடி நோயாளிகளை உருவாக்கியிருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே குடி நோயாளிகளை உருவாக்கியிருக்கீங்க. 45,000 கோடி நீங்கள் உருவாக்கி அவ்வளோ நோயாளிகளை உருவாக்கி ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? வருவாயில் 5% நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம்ல, எங்கே டேட்டா வெளியிட சொல்லுங்க. அதுவும் இல்லையா சார்? டிஎம்கே ஏடிஎம்கேல எவ்வளோ ரீஹாபிலிட்டேஷன் பண்ணாங்க, எவ்வளோ பேர் குடி நோயாளிகள் மீட் அமைச்சிருக்க சொல்ல சொல்லுங்கள். சும்மா எதையாவது ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து நாங்கள் கிளாஸ் அதுவும் தனியார்ட்ட விட்டுருக்கேன். அது கவர்மெண்ட்ல கிடையாது. ஏன்னா வருமானம் இப்போ குறைஞ்சிரும்ல. குடி நோயாளிகள் திருந்திட்டாங்கன்னா குடி வர்றது வருமானம் கெட்டு போயிடும். இங்கே 45,000 கோடி வர்றது முக்கியம் இல்லை, இன்னொரு 45,000 கோடி இந்த ஃபார்ம்ஸ்க்கு போகிறது ரொம்ப முக்கியம் இல்லை. 40 பேர் வந்தால் குடிக்க தான் வேணாங்க. அப்போது இவ்வளவு இளம் விதவைகள் உண்டாக்குனதுக்கு கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் இருக்கிறாங்க, எலெக்ஷனுக்கு முன்னால் இளம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க, இந்த டாஸ்மாக் பெரும் பிரச்சனை, இப்போ மட்டும் இளம் விதவைகள் இல்லையா? இப்போ மட்டும் இளம் விதவைகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இளம் விதவைகளை உண்டாக்குனதுக்கான பெரிய காரணமே டாஸ்மாக் தானே. உங்கள் பெருமை 20,000 கோடியில் 45,000 கோடி வந்திருக்காங்க. இப்போ ஏன் கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் பற்றி பேசலை? எவ்வளோ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ பேர் அக்கிரமம் அநியாயங்கள் நடக்குது. இந்த டாஸ்மாக் ஏறிக்கிட்டே இருந்தால் சமூக குற்றம் எவ்வளோ அவலமாயிருக்கு. ஆதி பிரச்சனை அதனால தான் சார். ரோட்டுக்கு ரோடு சண்டை நடக்கிறதப்பா. ஒரு டாஸ்மாக் பக்கத்தில் நம்மளா ஒரு சாதாரணமாக இரவு நேரத்தில் கடந்து போயிட்டு வர முடியுதா? இன்றைக்கும் காலையில் 6 மணிக்கு விற்கிறத டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போதே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு என்ன சார் ஆக்ஷன்? அதை பற்றி எதுவுமே பேசலையே. காலையில் 6 மணிக்கே விற்கிறாங்க அப்படின்றத எவ்வளோ வீடியோக்கள் இருக்குது. சமூக பத்திரிகையாளர், உங்களை போன பத்திரிகையாளர் காலையிலே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துலாம் போடலையா, வீடியோலாம் பார்க்கலையா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே எடுக்கல சார். ஆனால் இப்போ டிவிகே கவர்மெண்ட்டில் இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேயா இருக்கா சார்? நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லுங்கள். இப்போதைய பொறுத்த வரைக்கும் சில கடைகளில் நம்ம ஆன்லைனில் பார்க்குறது, ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் தெரியாது அங்கே எப்படி செயல்பாடுகள் இருக்குன்னு. இப்போ 10 ரூபா வாங்கலை அப்படின்ட்டு சில இடங்களில் வீடியோக்கள் போட்டதை பார்க்குறோம், சில இடங்களில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே பார்க்குறோம். அது ஒரு நாளில் முடியாது. உண்மையாகவே ஒரு 4500 கடைகள் பக்கம் இருக்குது. 717 கடைகள் முதல்ல க்ளோஸ் பண்ணி இப்போ பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளோ தெரியாமல் நடக்கும்னு தெரியல. ஏன்னா விசாகன் ஐஏஎஸ்க்கே தெரியாமல் அமைச்சருக்கே தெரியாமல் பார்லாம் வேற நடந்திருக்கு இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் புதுசு வேற பார்ப்போம். எனிவே பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த கேஸ் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆகுன்றதை பொறுத்து இதுக்கு பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி.